எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சாலும் அதை மைண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அதுதான் அந்த லெவல். சரியா? 30 லெவல் 60 லெவல். 30 லெவல்லாம் தவளை மாதிரி தக்க 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 தனக்குன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். 60 லெவலும் அப்படிதான். ஆனால் 100 லெவல் இருக்குது. யார் என்ன தீமை செஞ்சாலும் சரி, நன்மை செஞ்சாலும் சரி, அவன் விதைச்சதை அவன் என்ன செய்ய போகிறான். ஆமாம், தேவாலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுப்பார். நம்ம அப்படியே நிறைவானவரோடு இருந்து நன்மை செய்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் உங்கள் மைண்ட் செட் அப்படி கொண்டு வாங்க. உங்கள் ஊரில் உங்களுக்கு யாராவது தீமை செய்கிறாங்களா? குடும்பத்தில் யாரும் தீமை செய்கிறாங்களா? அதையே நினச்சி தூங்காமல் சாப்பிடாம புலம்பி மற்றவங்கள்ட்ட பேசி எல்லாம் வேண்டவே வேண்டாம். அதுக்கு பதில் என்னன்னா, நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மதிப்பே கொடுக்கக்கூடாது. நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார்? நீ தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமைக்கு நன்மை செஞ்சு தோத்து போன்னு சொல்லல, தீமைக்கு நன்மை செஞ்சு ஜெயிக்கிற கூட்டம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை.